மூலிகைகள் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த வரம். அந்த மூலிகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்தை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் குப்பை மேடுகள்லேயும் இடு சுடுகாடுகள்லேயும் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம், என்றுக்குமே எதற்குமே உதவாமல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தாவரம் எருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எருக்கை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த எருக்கை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய தாவரங்களில் ஒன்று. 2 வகையான எருக்கை நம்ம பார்க்குறோம். ஒன்று ஊதா நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடியது, இன்னொன்று வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடியது. மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த 2 எருக்குகளுக்குமே ஒரே மாதிரியான மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எருக்குடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலை சுத்தப்படுத்தக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நோய்களை தீர்ப்பதில் இந்த எருக்குக்கு இணையான மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவோம். பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தை பாற்று உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ முறைகள் அதிசயப்படுகின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, விஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு விஷமான மூலிகை அப்படின்னு மாடர்ன் மெடிசனில் சொல்லப்படுகின்ற ஒரு மூலிகை ஆயுர்வேதத்தில் சித்த மருத்துவத்தில் சுத்தி செய்து உபயோகப்படுத்தும் போது தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த எருக்கு ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் தீர்க்க முடியாது, குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நோய்கள் 2. ஒன்று லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரல் செயல் குறைபாடு நோய். இன்னொன்று ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லுகின்ற நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சிறு ஈரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உறுப்பு, அதில் கடுமையான அழற்சி ஏற்படுவது. ஸ்ப்ளீனோமெகாலி ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை தான் நம்ம நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மண்ணீரல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ இந்த 2க்குமே இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அப்படின்னும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இந்த நோய் அந்த காலத்தில் வரும்போது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசனில் இதை எப்படி குணப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விவரமான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவங்க தயாரித்தாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான் அதை தலைமை வகித்து அதை பண்ணி கொடுத்தாரு. அதில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகள், அதே போல் சீனாவில் இருக்கக்கூடிய மூலிகைகள், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லிவர் சிரோசிஸ்க்கு உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒமிட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நானும் அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் பார்த்திங்கன்னா வேறு மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை புத்தக வடிவில் இருப்பது, ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒருங்கிணைத்து கடைசியாக ஒரு 15 மருந்துகள் இந்த லிவர் சிரோசிஸ் நோயை நிச்சயமாக குணமாக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் எடுத்து 15 மருந்துகளை நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம். அந்த 15 மருந்துகளில் மிக முக்கியமாக ஆயுர்வேத சித்த மருத்துவத்திலிருந்து தயாரிக்க கொடுத்த ஒரு மருந்துடைய பெயர் அர்க்க லவணம் அப்படின்னு பேர். அர்க்கம் அப்படின்னா அந்த எருக்குன்னு அர்த்தம், லவணம்னா உப்பு. ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக நம்மளுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர், அவர் இந்த ஈரல் செயல் குறைபாடு நோய்க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைத்தியராக அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அவர் எழுதக்கூடிய ஒரு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எருக்கோட இலைகள் அதே போல் சமமான அளவு இந்துப்புன்னு சொல்லக்கூடியது, இது 2த்தையும் ஒன்றாக வைத்து ஒரு சட்டியில் வைத்து அடுப்புக்கு கீழே வச்சு நல்லா அதை சூடு பண்ணணும். இதை அப்படியே ஒரு அந்த பானை சிகப்பாகிற வரையிலும் சூடு பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே அந்த உப்பும் அந்த இலையும் கருகி ஒரு மாதிரி சாம்பல் நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை எடுத்து நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 250லிருந்து 500 மில்லிகிராம் வரை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு கொடுக்கும்போது பெரிய மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஈரல் செயல் குறைபாடு நோயாக இருந்தாலும்
ஈரல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது மறைந்து போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவர் அதை எழுதியிருந்தார். அதையே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியும் கொடுத்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து நிறைய விஷயங்களை ஒமிட் பண்ணாங்க. ஏன்னா அதில் டாக்ஸிசிட்டி எதில் அதிகமாக இருக்கும், எதோட அவைலபிலிட்டி இருக்கும் இருக்காது, அந்த மாதிரி விஷயங்களை ஒமிட் பண்ணி கடைசியாக ஒரு 7 ப்ரிப்பரேஷன் மட்டும் எடுத்து அதை அனிமல் ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரையல்ஸ் கொடுத்து பார்க்கும்போது அதில் இந்த எருக்கையும் உப்பையும் சேர்த்து தயார் செய்த அந்த மருந்து ஒரு மிகப்பெரிய அதிமருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதோட 2nd 3rd லெவல் ப்ராஜெக்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ஈரல் நோய் பாதிக்கக்கூடிய மிக அதிகமாக நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அந்த நாட்டில் ஒத்துக்கொள்ளக்கூடிய அமெரிக்கர்களுக்கு, அதாவது இந்த மருந்தை நாங்கள் கொடுக்க போகிறோம், இதனால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்ளக்கூடிய அமெரிக்கர்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எருக்கில் இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நோயாளிகளுடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக வரதை பார்க்க முடியுது. லிவர் சிரோசிஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஏற்படும்னா, வயிற்றில் தண்ணி தேங்கி தேங்கி வயிறு மட்டும் வீங்க ஆரம்பிச்சிடும். அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த அசைட்டிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் அந்த நோயாளி பஞ்ச் பண்ணி எடுப்பாங்க, ஊசி போட்டு உள்ளே இருக்க தண்ணியை எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பட்டு இந்த ஒரு எருக்கிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு மாத்திரையை ஒரு 250 மில்லிகிராம் தயிருக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரோடு அல்லது மோருடன் கலந்து அப்படின்னு சாப்பிடும்போது அந்த நோயாளிகளுக்கு என்னென்னா அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய பிரச்சனை இல்லாமல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. லிவரோட ஸ்ட்ரக்சர் பொதுவாக அந்த லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மருந்தை எடுத்த பிறகு ஒரு 6 மாதம் 1 வருடம் ஆன பிறகு லிவரோட ஸ்ட்ரக்சரில் கணிசமான ஒரு மாற்றம் ஏற்பட்டதை கவனிக்க முடிந்தது. ஏன்னா எல்லாருக்குமே லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறத பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போதோ சிலருக்கு கொடுக்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நினைக்கும் போதோ இந்த எருக்கிலிருந்து தயார் செய்யக்கூடிய இது மருந்து இன்றைக்கு லிவர் சிரோசிஸ் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது மிக இல்லை. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பெண்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பொதுவான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிகால் வலி. காலையில் எழுந்து கால் கீழே வைக்க முடியல, வச்ச உடனே என்னோடய காலில் ரொம்ப வலி வருதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எருக்கிலிருந்து எடுக்கக்கூடிய பச்சை நிறமான இலைகளை கொண்டு வரணும். லேசாக நெருப்பில் அதை வாட்டணும். அதை வாட்டும்போது பார்த்திங்கன்னா அதோட கலர் மஞ்சள் நிறமாக மாறிடும். அந்த இலையை எடுத்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நல்லா சூடாக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா இலையை குதிகாலில் வச்சுட்டு ஒரு கூழாங்கல், சாதாரண கூழாங்கல்ல அடுப்பில் நல்லா சூடு பண்ணி அதை எடுத்து அந்த இடத்துல சூடு வைக்கிறது மாதிரி கொஞ்சம் அந்த இலைக்கு மேலே அதை வைக்கணும். இதை கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 30 நாள் செய்து வைத்தாலே அந்த குதிகால் வலின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நிரந்தரமாகவே மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த எருக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எருக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இலை மற்றும் அதே போல் அந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த அர்க்க லவணம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இன்றைக்கு ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3 பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்று. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அரசு இந்த பணத்தை மதிப்பிழக்க செய்யக்கூடிய அல்லது ரொக்கப்பணம் இல்லாத எலக்ட்ரானிக் மணி என்று சொல்லக்கூடிய கிரெடிட் கார்டு மூலமாக பண பரிவர்த்தனை செய்வது தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது என்று இடைவிடாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பணம் என்பது உண்மையில் பாதுகாப்பாக இருக்கிறதா? வங்கிகளில் கிரெடிட் கார்டுகள் வழியாக நீங்கள் பயன்படுத்துகிற பணம் என்பது பாதுகாப்பாக இருக்கிறதா? அது உண்மையில் உங்கள் பணம் உங்களிடம்தான் இருக்கிறதா என்பதை பற்றிய பல சந்தேகங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன.
ஏனென்று கேட்டால் நீங்கள் சாதாரணமாக பணத்தை நீங்கள் கையில் வைத்திருந்தால் பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் உங்களுடைய பணத்தை எடுத்து விடலாம், வழிப்பறி கொள்ளையர்கள் பறித்து கொண்டு விடலாம் என்றெல்லாம் சில சமயம் சொல்வது உண்டு. ஆனால் எப்போதோ நடக்கிற அந்த சம்பவம் எப்போது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற நிலைதான் இந்த எலக்ட்ரானிக் மணி என்று சொல்லக்கூடிய மின்னணு பண பரிவர்த்தனையில் நாம் நடக்கக்கூடிய ஒரு அபாயமாக பார்க்கிறோம். இதை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இன்றைக்கு பிரதமர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றிற்கும் கிரெடிட் கார்டை பயன்படுத்துங்கள், ஸ்வைப்பிங் மிஷினை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு ஆன்லைன் மூலமாக ஒரு பொருள் வாங்கினால் கூட அந்த பொருளை நீங்கள் பணம் செலுத்துவதற்கு கையோடு ஒரு ஸ்வைப்பிங் மிஷினை கொண்டு வருகிறார்கள். அதே போல் இப்பொழுது நிறைய எல்லா இடங்களிலும் அந்த கார்டை ஸ்வைப் செய்யக்கூடிய மிஷின்கள் சிறு சிறு கடைகளுக்கெல்லாம் கூட கொடுக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் புதிய மிஷின்களை அப்படி தயாரிப்பதற்கு ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூட செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த ஸ்வைப்பிங் மிஷின்கள் என்பது எந்த அளவிற்கு பாதுகாப்பானவை என்பது மிக முக்கியமான கேள்வி. இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு 1 லட்சம் ரூபாயை பணம் வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுடைய வங்கி கணக்கு என்பது ஒரு குறியீட்டு எண் தான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய அந்த வங்கி கணக்கு எண், அதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற பாஸ்வேர்டு, இது 2ம் வங்கிகளால் ஒரு ரகசிய கணக்குகளாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். யாரோ ஒருவர் அந்த வங்கியினுடைய சர்வரை, அந்த ரகசிய கணக்குகள் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை ஊடுருவி உங்களுடைய கணக்கையும், அதாவது உங்களுடைய வங்கி கணக்கையும் அதில் அதற்கான பாஸ்வேர்டையும் அவர்கள் திருடிவிட்டால் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து அவர்களால் பணம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி செய்யக்கூடியவர்கள் ஒரே அடியாக பணம் எடுப்பதில்லை. உதாரணமாக, உங்களிடம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு 100 ரூபாய் எடுக்கிறார்கள் அல்லது ஒரு 500 ரூபாய் எடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் அது உடனடியாக உங்கள் பார்வைக்கு கூட வராது. மாறாக, நீங்கள் இப்படி நூற்றுக்கணக்கான வங்கி கணக்குகளில், ஆயிரக்கணக்கான வங்கி கணக்குகளில் ஊடுருவி இப்படி சிறு சிறு தொகையாக எடுத்தால் அதனுடைய தொகை என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அமெரிக்கா போன்ற தொழில்நுட்பம் மிகவும் வளர்ச்சி பெற்ற நாடுகளில் கூட இந்த விதமான திருட்டுகள் நடந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது இந்த தொழில்நுட்பம் பெருமளவிற்கு வளர்ச்சி அடையாத, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதிப்படுத்தப்படாத இந்தியா போன்ற நாடுகளில் இந்த பிரச்சனை என்பது இன்னும் சிக்கலானதாக இருக்கிறது. சமீபத்தில் அப்படித்தான் பல வங்கிகளினுடைய கணக்குகளை சிலர் திருடி பலருடைய கணக்குகளிலிருந்து பணத்தை எடுத்தார்கள் என்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. இப்பொழுது நிறைய பேரை வங்கி கணக்குகளுக்குள் கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற போது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது மக்கள் தங்கள் பணத்தை இழப்பதற்கான ஒரு அபாயம் என்பது. இந்த அபாயத்தை பற்றி மத்திய அரசு பேச மறுக்கிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் இப்பொழுது நிறைய இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு இன்னும் கூட அந்த வங்கி குறியீட்டு எண்ணை பற்றியோ அல்லது அதற்கான அந்த பாஸ்வேர்டாக கொடுக்கக்கூடிய எண்ணை பற்றியோ, அது பாதுகாப்பு அம்சங்களை அதை இழந்திருந்தால் அல்லது தவறாக பயன்படுத்தப்படும் என்கிற பட்சத்தில் அந்த பாஸ்வேர்டை எப்படி மாற்றிக்கொள்வது என்பது பற்றியோ பெரிதும் விவரம் தெரியாத மக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமாவது தங்களுடைய கிரெடிட் கார்டையோ அல்லது டெபிட் கார்டையோ கொடுத்து பணம் எடுக்க சொல்வதுதான் வாடிக்கையாக இருக்கிறது. அந்த கார்டை பயன்படுத்துகிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களே கூட அந்த பணத்தை எடுத்துக்கொண்டாலோ அல்லது வங்கிகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடிய அந்த கணக்குகளை யாராவது ஊடுருவி ஹேக்கிங் செய்து உள்ளே போய் அந்த பணத்தை எடுத்து விட்டாலோ நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த அதாவது ஃபிஷிங் ஆப்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஃபிஷிங் வெப்சைட்ஸ், அது எப்படி என்று சொன்னால் உங்களுடைய தகவல்களை திருடுவது. உதாரணமாக, உங்களுடைய இமெயில் ஐடி, அதனுடைய பாஸ்வேர்டு, கணக்கு விவரத்தை திருடுவது. பிறகு அதன் வழியாக உங்கள் கணக்குக்குள் ஊடுருவி வருவது. அப்படி ஊடுருவி வந்து உங்களை பற்றிய மிகவும் சென்சிட்டிவான முக்கியமான தகவல்களை திருடுவது. அது உங்களை பற்றிய அந்தரங்க தகவல்களாக இருக்கலாம் அல்லது வங்கி கணக்கு விவரங்களாக இருக்கலாம். அவற்றை திருடி அதன் அடிப்படையில் பணம் எடுப்பது, உங்கள் பணத்தை திருடுவது, இது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அதே போல் இந்த ஆண்ட்ராய்டு போன்ற மொபைல்கள் மிகவும் பாதுகாப்பற்றவை என்று சொல்லப்படுகின்றன. அப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு செயலியை, ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் செய்கிற போது அந்த செயலி என்பது ஒரு ஃபிஷிங் ஆப்பாக அல்லது ஒரு ஃபிஷிங் வெப்சைட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அந்த செயலி மூலமாக, அது ஒரு விளையாட்டு சம்பந்தமானதாக இருக்கலாம், வேறு பொருள்களை வாங்குவது சம்பந்தமாக இருக்கலாம், அதன் மூலமாக ஊடுருவி வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் பதிவு செய்கிற தகவல்களை திருட முடியும். உதாரணமாக, இன்றைக்கு நிறைய பேர் ஆன்லைன் வர்த்தகத்தில் இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் நிறைய பொருள்களை வாங்குகிறார்கள். அப்படி வாங்குகிற போது எல்லா இடங்களிலும் தங்களுடைய வங்கி கணக்கு எண்ணை பதிவு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தங்களுடைய பாஸ்வேர்டு போன்றவற்றை, இந்த ரகசிய குறியீட்டு எண்ணையும் பதிவு செய்கிறார்கள். அப்படி பதிவு செய்யப்படுவது உங்களுடைய ஆண்ட்ராய்டு செயலியிலிருந்து திருடப்பட்டு உங்கள் பேரில் அதை வேறு யாராவது பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள். ஆக
வங்கிகளுடைய கணக்குகளில் நுழைந்தே அங்கே இருக்கக்கூடிய கணக்குகளை திருடியும் உங்கள் பணத்தை பறித்து கொள்ள முடியும், அல்லது உங்கள் மொபைல் ஃபோனிற்குள் ஊடுருவி வந்து கூட உங்களுடைய கணக்கு விவரங்களை எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது நீங்கள் ஒரு சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் ஒருவரிடம் கொடுத்து உதவி பெறுகிற போது கூட அவர் நினைத்தால் உங்களை ஏமாற்ற முடியும் என்கிற நிலையில் இவ்வளவு தூரம் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை, ஸ்வைப்பிங் மிஷின் போன்றவற்றை நீங்கள் ப்ரொமோட் செய்வது என்பது எந்த விதத்திலாவது மக்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் சொல்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது கடைகளுக்கு செய்கிறீர்கள், உங்களுக்கு சென்று உங்களுடைய கார்டை, நீங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை நீங்கள் ஸ்வைப் செய்கிற போது அதோடு ஒரு சிறு எந்திரத்தை பொருத்தினால் அது அப்படியே உங்களுடைய பாஸ்வேர்டு மற்றும் கிரெடிட் கார்டு எண்ணை ஸ்கேன் செய்து கொள்ளும் என்கிறார்கள். நான் நிறைய உணவு விடுதிகளில் பார்த்திருக்கிறேன். இந்த உணவு விடுதிகளில் உணவருந்து விட்டு அந்த பில் செலுத்தக்கூடியவர்கள் அந்த பில் வருகிற போது அந்த பில் தொகையை வைக்கக்கூடிய இடங்களில் கார்டை வைத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். பிறகு அந்த பணத்தை அவர்கள் ஸ்வைப் செய்துவிட்டு அந்த ஊழியர்களை கொண்டு வந்து தருகிறார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்திலும் அந்த கார்டு தொடர்பான அனைத்து தகவல்களும் திருடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஸ்வைப்பிங் மிஷினோடு சேர்ந்தே இதுபோல் கணக்கு விவரங்களை திருடக்கூடிய கருவிகள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் இணையம் தொடர்பான பொருளாதார குற்றங்களினுடைய அளவு என்பது 350% அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இது மிகப்பெரிய எண்ணிக்கை. ஆக இந்த இணையவழி பணப்பரிவர்த்தனையில் நிறைய பேர் பணத்தை ஏராளமாக தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒருபுறம் என்ன மக்களுக்கு ஒரு அறிவுரையை பொதுவாக சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எல்லா இடங்களிலும் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை பயன்படுத்தாதீர்கள், ரொக்கமாக பயன்படுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் பணத்திற்கு கிரெடிட் கார்டை நீங்கள் எல்லா இடங்களிலும் கொடுப்பதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்று. ஆனால் இந்திய பிரதமரோ தொடர்ந்து கிரெடிட் கார்டை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாதீர்கள் என்கிறார். ஆக இணைய குற்றங்கள், இணையத்தில் பயன்படுத்தப்படுகிற அல்லது எலக்ட்ரானிக் மணி என்பது மிகவும் அபாயத்திற்குரிய ஒன்று, சுலபமாக பறிகொடுக்கக்கூடிய ஒன்று என்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கிற போது இதற்கான தொழில்நுட்ப கட்டமைப்பு எதையுமே உருவாக்காமல், பாதுகாப்பு வசதிகள் எதையுமே உருவாக்காமல் மக்களை ஒட்டுமொத்தமாக இந்த அபாயமான எலக்ட்ரானிக் பண பரிவர்த்தனைக்குள் தள்ளுவது என்பது மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அநீதி என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளுக்கு நாள் பல புதிய செய்திகளை படிக்க நாம் முற்படுகின்றோம். இருப்பினும் நாம் படிக்க தவறிய பல அரிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் காலத்து கவிஞரும் தமிழகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவருமான தோழர், கவிஞர், பேராசிரியர், நாடகாசிரியர் இன்குலாப் அவர்கள் கடந்த 1 தேதி அன்று மறைந்து போய்விட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனை தருகிற செய்தியாக இருக்கிறது. அவரோடு தனிப்பட்ட முறையிலும் நண்பராக இருந்திருக்கிறேன் என்கிற அடிப்படையிலும், அவருடைய கவிதைகளும் எழுத்துகளும் என்னை செதுக்கி இருக்கின்றன என்கிற அந்த நிலையிலும், ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலித்தவர் அவர் என்கிற பொது பார்வையிலும் இன்குலாபினுடைய மரணம் நம் எல்லோரின் மீதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு இஸ்லாமியராக பிறந்த அவர் ஷாகுல் அமீத் என்னும் பெயரை கொண்டவர். புதுக்கல்லூரியிலே அவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுகிற போது SKS ஷாகுல் அமீத் என்றுதான் அவருடைய மாணவர்கள் எல்லோரும் அவர் பெயரை குறிப்பார்கள். ஆனால் அவர் தன் மகன்களுக்கு வேறுபட்ட 2 பெயர்களை வைத்தார். 2 மகன்களும் ஒரு மகளும். மகளுக்கு மட்டுமே தன்னுடைய தாயின் பெயரை வைத்தார். ஆமினா என்கிற அந்த பெயர் இஸ்லாமிய பெயராக ஒலிக்கிறது. ஆனால் அவர் தன்னுடைய மகன்களில் ஒருவனுக்கு செல்வம் என்று பெயர் வைத்தார் என்பது குறித்து கொள்ள வேண்டிய ஒன்று. பெயரில் என்ன இருக்கிறது என்று யாரும் கேட்டுவிட முடியாது. கவிஞர் பழனி பாரதி சொல்லுவதைப் போல பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது, அதற்குள் 1000 அரசியலும் இருக்கிறது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நான் அறிவேன் சுயமரியாதை இயக்க தோழர்கள் அன்றைக்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்கள் பிள்ளைகளுக்கு மதங்களை மாறி மாறி பெயர் வைத்தவர்கள். கமால் பாட்ஷா என்றும் நூர்ஜஹான் என்றும் பெயர்கள் இந்து மதம் என்று சொல்லப்படுகிறவர்களின் வீடுகளில் பிறந்த பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டன. மிக அண்மையில் கூட ஒரு நண்பரை நான் சந்தித்த போது அவருடைய பெயர் பாரி அப்துல் ரஹ்மான் என்ற நிலையில் எனக்கு வியப்பாக இருந்தது.
அவருடைய தந்தையார் பெயர் அப்துல் ரஹ்மான். அவர் திராவிட இயக்கத்தில் திமுக கழகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், தமிழ் மீது பற்றுடையவர். எனவே தன் பிள்ளைக்கு பாரி என்று பெயர் வைத்திருக்கிறார். அதுபோல இன்குலாப் தன்னுடைய ஒரு மகனுக்கு செல்வம் என்றும் இன்னொரு மகனுக்கு இன்குலாப், அதாவது புரட்சி என்கிற பொருளை தருகிற இன்குலாப் என்றும் பெயர் சூட்டினார். மகனின் பெயரில் அவருடைய முதல் கவிதை தொகுதி வெளிவந்தது. இன்று வரைக்கும் அவருடைய பெயர் ஷாகுல் அமீது என்று இல்லாமல் இன்குலாப் என்றே அறியப்பட்டிருக்கிறது. இறுதி வரைக்கும் அவர் எந்த மத சார்பு உடையவராகவும் இல்லாமல், கடவுள் நம்பிக்கை உடையவராகவும் இல்லாமல், மார்க்சிய சிந்தனையாளராக, பெரியாரிய அம்பேத்கரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவராக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய இறுதி சடங்கு என்று கூட எந்த ஒரு மதம் சார்ந்த சடங்கும் நடைபெறவில்லை. அவருடைய உடலே கொடையாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டது. எனவே வாழ்ந்த காலத்திலும் சரி, மறைந்த பிறகும் சரி, கொள்கையாளனாக வாழ்ந்து மறைந்தவர் இன்குலாப். அவருடைய கவிதைகளை பற்றி நிறைய பேசலாம். ஆனால் கவிதைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில்லாமல் அவர் வாழ்ந்தார் என்பதை பற்றித்தான் நாம் அழுத்தமாக பேச வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கும் பலர் சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் அவருடைய வாழ்க்கையை கவனிக்கிறீர்கள், அவர் என்ன சொன்னார் என்று மட்டும் பாருங்கள், சொல்வது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் வாழ்க்கையோடு ஒப்பிடாதீர்கள் என்கிறார்கள். அது ஒரு முறை, அதை மறுக்க முடியாது. சாத்தானும் வேதம் ஓதட்டுமே என்று ஜெயகாந்தன் ஒரு கதைக்கு தலைப்பே வைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் அதையே சொன்னார், நீங்கள் என்னை பார்க்காதீர்கள், என் எழுத்தை பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் இன்குலாபையும் பார்க்கலாம், இன்குலாப் எழுத்துக்களையும் பார்க்கலாம். இரண்டும் எனக்கு ஒரே மாதிரியாகத்தான் கடைசி வரையில் தெரிந்தன. அவர் என்ன எழுதினாரோ அதை வாழ்க்கை முழுவதும் அவர் கடைப்பிடித்தார். அப்படி கடைப்பிடித்த காரணத்தினால் பல்வேறு விதமான வாய்ப்புகளை அவர் இழந்தார். அவற்றை வாய்ப்புகள் என்று அவர் கருதவும் இல்லை. இழந்ததற்காக கடைசி வரையில் அவர் வருத்தப்படவும் இல்லை. ஒரு மிகப்பெரிய அதிகாரமுள்ளவர்களை பார்த்து அவர்கள் விரும்புவதை என்னால் எழுத முடியாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஒரு வரி கூட எழுத முடியாது, நீ ஒப்பும்படி என்று அந்த கவிதை தொடங்கும். நீ ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் ஒரு வரியை கூட என்னால் எழுத முடியாது. மேட்டிமை திமிருகிற உன் சபை வாசலில் நீளவே நீளாது என் மயிரின் நிழல் கூட என்று எழுதினார். அந்த வரிகளில் கடுமை உண்டு. அந்த சொற்கள் மிக அழுத்தமாக வந்து விழுந்த சொற்கள். உன் சபையினில் நீளவே நீளாது என் நிழல் கூட என்று எழுதியிருந்தால் கூட அது இயல்பானது. அதனையும் தாண்டி என் நிழல் அல்ல, என் மயிரின் நிழல் கூட உன் சபையில் நீளவே நீளாது என்று சொன்னார். அப்படி அதிகாரத்தை இறுதி வரையில் எதிர்த்தவராக, ஒடுக்கப்பட்ட மக்களோடு அந்த வேதனையை கடைசி வரையில் உணர்ந்தவராக வாழ்ந்தார். எனவே இவை இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதிகாரத்தோடு கைகுலுக்க முடியாது என்று சொன்ன இன்குலாப், அந்த கூண்டுகளில் மோதும் பறவைகளின் சிறகுகளோடு என் குருதியின் கோடுகளும் இருக்கின்றன என்று எழுதினார். எங்கே எந்த மூலையில் விசும்பல் கேட்டாலும் அதன் எதிரொலி என் கவிதையில் கேட்கும் என்று பாடினார். நான் எல்லோரோடும் இணைந்து நடப்பேன், பறவைகளோடும் எல்லைகளை கடப்பேன் என்று எழுதினார். எனவே மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாவற்றோடும் ஒடுக்கப்படுகிற அனைவரோடும் ஒன்றாக இருந்தார். ஒடுக்குகிற அத்தனை பேரையும் எதிர்த்தார். அவரினுடைய கவிதை சுருக்கம் இவ்வளவுதான். எங்கே எந்த மூலையில் விசும்பல் கேட்டாலும் அது என் பாட்டில் எதிரொலிக்கும் என்று இன்குலாப் சொன்னது. எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசமே என் தாய்நாடு என்று சொன்ன சேக்குவேராவினுடைய வரிகளின் எதிரொலியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் எழுதிய இன்குலாப் வாழ்க்கையிலும் அப்படியே இருந்தாரா என்றால் இருந்தார் என்கிற அந்த விடைதான் இன்றைக்கும் அவரை பற்றி நம்மை பேச வைக்கிறது என்று சொல்ல வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். காளிமுத்து அவர்கள் அமைச்சராகவோ சபாநாயகராகவோ இருந்த காலகட்டத்தில் கவிஞர் இன்குலாப் அவர்களை சந்திக்க விரும்பினார். காரணம், 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர்கள். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் காளிமுத்து, காமராசன், இன்குலாப் எல்லோரும் ஒன்றாக கல்லூரியிலே, மதுரையிலே தியாகராயர் கல்லூரியிலே பயின்றவர்கள். அந்த அடிப்படையிலே அவரை பார்க்க விரும்பிய நேரத்தில் நான் தான் கவிஞர் இன்குலாபிடம் சொன்னேன், உங்களை அண்ணன் காளிமுத்து அவர்கள் பார்க்க விரும்புகிறார் என்றேன். எனக்கு அவரை தெரியாதே என்று இன்குலாப் விடை சொன்னார்.
ஏன் உங்களுக்கு தெரியாது, ஒன்றாகத்தானே படித்தீர்கள் என்றேன். ஆம், சட்டத்தை எரித்த காடிமுத்துவை எனக்கு தெரியும், சபாநாயகர் காடிமுத்துவை எனக்கு தெரியாதே என்று சொன்னவர்தான் கவிஞர் இன்குலாப். அவர் பல விருதுகளை பெற்றிருக்கிறார், பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். என்னை போன்றவர்களை அவர் செதுக்கி இருக்கிறார். அவருடைய எழுத்துகள் மிக கூர்மையானவை. கவிதைகளானாலும் நாடகமானாலும் அவருடைய எழுத்துகளுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. அவர் எத்தனை விருதுகளை பெற்றிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் சிறப்பானது என்று நான் ஒன்றைத்தான் கருதுகிறேன். எழுத்தாளர் ஜெயமோகன் இப்படி கூறுகிறார், இன்குலாபின் வரியில் ஒரு வரி கூட என்னை கவரவில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் இன்குலாபிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாராட்டு சான்றிதழ் என்பது என் போன்றவர்களின் கருத்து. கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் அது மிகவும் சுலபமாக்குவது எப்படி என்பதை பற்றியும், கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பட்டதாரி மாணவர் இளைஞர்கள் என்ன மாதிரியான பணிகளுக்கு அவர்கள் தயாராகலாம், எந்தெந்த அரசு பணிகள், அரசு துறை சார்ந்த பணிகள், அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு என்ன மாதிரியான தேர்வுகள்லாம் நடத்தப்படுகின்றன, எந்த நிறுவனம் அந்த தேர்வை நடத்துது, அந்த தேர்வுக்கான விதிமுறைகள் என்னென்ன, எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது குறித்து இந்த ஆலோசனை நேரத்தில் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல ஐஏஎஸ் தேர்வுகள் எப்படி இருக்கும், அதாவது முதல்ல என்ன எடுத்துக்கிட்டோம்னா மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்ன மாதிரியான தேர்வுகள்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் முதல்ல ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசணும். அடுத்ததாக தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஐஎஃப்எஸ் தேர்வுகள் குறித்து பார்க்க தொடங்கியிருக்கிறோம். அதில் நான் போன நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லும்போது ஐஏஎஸ் தேர்வுகளுக்கும் ஐஎஃப்எஸ் தேர்வுகளுக்கும் ஒரே மாதிரியான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான், அதாவது ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான். அந்த முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது ஐஏஎஸுக்கான முதல்நிலை தேர்வையே ஐஎஃப்எஸுக்கான முதல்நிலை தேர்வாக மாற்றிவிட்டார்கள், அதை இணைத்து கொண்டார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் நீங்கள் மாணவர்கள்லேருந்து என்ன பண்ணலாம்னா ஐஏஎஸ்க்கு தனியாக, ஐஎஃப்எஸ்க்கு தனியாக, இல்லை ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் சேர்த்து அப்ளையும் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம், அது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஐஏஎஸ் தேர்வுகளுக்கும் ஐஎஃப்எஸ் தேர்வுகளுக்கும் விதிமுறைகள் பார்த்திங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசமே கிடையாது, ஒன்று தான். அதாவது ஒரு மாணவர் 21 வயது நிரம்பியவராக இருக்கணும், 32 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். அப்படி இருந்தார்னா ஐஏஎஸ் தேர்வுலையும் அவர் பங்கு கொள்ளலாம், ஐஎஃப்எஸ் தேர்வுலையும் பங்கு கொள்ளலாம். அதே நேரத்தில் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது ஓபிசி மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் வயது உச்ச வரம்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆக நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவராக இருந்தால் 35 வயது வரைக்கும் நீங்கள் தேர்வு எழுதலாம். அதுவே தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு 5 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், வயது உச்ச வரம்பிலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதனால் 37 வயது வரைக்கும் எழுதலாம். அதே போல் நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் தேர்வுகள் போலேயே ஐஎஃப்எஸ் தேர்வுலையும் ஒரு லிமிட் இருக்குது. பொது பிரிவினை சேர்ந்த மாணவர்கள் யாருனாலும் பொதுவாக ஒவ்வொரு மாணவருக்கும் 21 வயதுலேருந்து 32 வயது வரைக்கும் 6 முறை தேர்வு எழுத முடியும். அதுவே பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்த மாணவராக இருந்தார்னா அவருக்கு ஒரு 3 முறை எக்ஸ்ட்ரா அட்டம்ப்ட் கிடைக்கும், அது 9 முறை எழுதலாம். அதுவே தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாரும் கிடையாது. எத்தனை முறை யூபிஎஸ்சி அந்த தேர்வு நடத்தினாலும் நீங்கள் அத்தனை முறையும் நீங்கள் எழுதலாம். ஆனால் 37 வயதுக்கு உட்பட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸில் எலிஜிபிலிட்டி இருக்காது. ஏன்னா ஐஎஃப்எஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் சர்வீஸாக இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் எலிஜிபிலிட்டி கிடையாது. வேற ஐஏஎஸ் தேர்வுகளில் எலிஜிபிலிட்டி உண்டு. இப்போ இந்த ஐஎஃப்எஸ் தேர்வில் விதிமுறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், அந்த அடிப்படையான விதிமுறைகள் தான் இருக்குது. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ரெண்டுக்குமே ஒரே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஒன்று போல தான் இருக்க போகுது. ஒரே தேர்வு தான், ஆனால் 2 பணிகளுக்கான தேர்வாக அது கம்பைண்டாக இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ், நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ். அது முக்கியமாக
நான் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கான பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் வந்து மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஏதாவது ஒரு தேர்வில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது இப்போ பொதுவாக மாணவர்கள் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணும்போது ஐஎஃப்எஸ்க்கு சேர்த்து அப்ளை பண்ணிடுறாங்க, தெரியாமல் அப்ளை பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து தெரிஞ்சு அப்ளை பண்ணுறாங்க, சில பேர் வந்து ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணணும் போல், ஒன்று மட்டும் அப்ளை பண்ணால் நம்மளுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதலோட 2 தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தேர்வை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்ளை செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். அதில் என்னுடைய அறிவுரை மாணவர்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நேரத்தில் ஒரு தேர்வை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒன்று ஐஏஎஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஐஎஃப்எஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா, ஒரே தேர்வு தான். நீங்கள் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஒரே புத்தகங்களை தான் படிக்க போகிறீங்க, ஒரே மாதிரி தான் வந்து நீங்கள் தயாரிக்க போகிறீங்க. உங்களுடைய குறிப்புகள், நோட்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்க போது. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னா ஐஏஎஸும் வந்துடும், ஐஎஃப்எஸும் வந்துடும். இப்போ சிக்கல் என்னென்னா, இப்போ ஒரு மாணவர் 2 தேர்வையும் அப்ளை பண்ணிடுறாருன்னு வச்சுக்குவோம். ஒரே ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தான் அவர் எடுப்பார். அப்படி எடுக்கிற போது 2 தேர்வுலையுமே, அதாவது ஐஎஃப்எஸ் மெயின்ஸுக்கும் எலிஜிபிள் ஆகிறாரு, ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான முக்கிய தேர்வுக்கும் அவர் எலிஜிபிள் ஆகிறார், தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுது, உதாரணமாக மே மாதம் எக்ஸாமினேஷன் நடக்கும். மே மாதம் நடக்கக்கூடிய அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியாகும். இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அந்த ரிசல்ட்டு வெளியாகிற போது என்ன ஆகும், ஆகஸ்ட்லேருந்து அக்டோபரில் வந்து உங்களுக்கு வித்தின் 1 மந்த் செப்டம்பர் 2 வந்து ஐஎஃப்எஸ்க்கான முக்கிய தேர்வு வந்துடும். அந்த ஐஎஃப்எஸ்க்கான முக்கிய தேர்வு நீங்கள் முடித்து ஒரு 15-20 நாள் மேக்ஸிமம் 1 மாத இடைவெளியில் ஐஏஎஸ்க்கான முக்கிய தேர்வு வந்துடும். இப்போ என்ன ஆகுது, ஒரு 2 மாத அல்லது 3 மாத இடைவெளியில் நீங்கள் 2 பெரிய தேர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. அது என்ன ஆகும், மிகப்பெரிய அழுத்தத்தை உங்கள்கிட்ட உருவாக்கும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐஏஎஸ் மெயின் தேர்வுகளுக்கும் ஐஎஃப்எஸ் மெயின் தேர்வுகளுக்கும் பாடத்திட்டங்கள் வேறு வேறானவை. முதல்நிலை தேர்வு மட்டும்தான் பொதுவான தேர்வாக இருக்குதே தவிர, உங்களுக்கு முக்கிய தேர்வுகள்னு வருகிற போது ஐஏஎஸ்ஸுக்கான பாடத்திட்டங்களும் அதில் இருக்கக்கூடிய தேர்வு முறைகளும் வேறையாக இருக்குது. அதே நேரத்தில் ஐஎஃப்எஸ்க்கான தேர்வு முறைகளும் ஐஎஃப்எஸ்க்கான தேர்வுக்கான பாடத்திட்டங்களும் வேறையாக இருக்குது. அதனால் ஒரே நேரத்தில் 2 மெயின்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாணவருக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும். இரண்டாவது, 2லேயுமே வந்து உங்களுக்கு வயது வரம்பு, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ரெண்டுமே வந்து ஒன்று போல் இருக்கிறதுனால, இப்போ 2 தேர்வையுமே ஒரே நேரத்தில் எழுதுகிறேன் அப்படின்னு சைமல்டேனியஸ் அப்ரோச் எடுத்துகிட்டு 2லேயுமே வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன ஆகும், நீங்கள் 2 அதாவது உங்களுக்கு வந்து 2 வேறு பணிகளுக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 21 வயதுலேருந்து 37 வயது வரைக்கும் ஒரு பொதுப்பிரிவின் மாணவருக்கு வந்து 12 முறை கிடைக்கும். இது அவர் அந்த 12 முறையும் சைமல்டேனியஸாகவே ஐஏஎஸ் கூடவே ஐஎஃப்எஸ் அப்படின்னு எழுதிட்டார்னா, முதல் 6 முறைகளிலேயே அவர் 2 வாய்ப்புகளையுமே நழுவ விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், பொட்டன்ஷியல் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணாமல் இந்த தேர்வை தனியாக முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது கிடச்சிருச்சு அப்படின்னா அதில் போய் செட்டில் ஆகிடலாம். இல்லை எனக்கு ஐஏஎஸ் தேர்வுகளில் வந்து என்னால் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல பணியை நான் எதிர்பார்த்த ஒரு பணிக்கு என்னால் போக முடியல அப்படின்னு நினச்சாலோ, அல்லது வந்து எனக்கு ஐஏஎஸ் தேர்வுகள் வந்து எனக்கு பணிகளே கிடைக்கவில்லை, தேர்ச்சி அடையவில்லைன்னு சொன்னாலோ, அப்போ நீங்கள் ஐஎஃப்எஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு அளவில் வந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் தேர்வில் ஒரு அளவில் வந்து நின்றுருப்பீங்க. அதிலேருந்து ஐஎஃப்எஸில் வந்து உங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடும். அதனால் இந்த தனித்தனியாக பிரித்து பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியான விஷயமா இருக்கும். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும், நான் ஏன் வந்து ஒன்றா எடுக்கக்கூடாது, எனக்கு வந்து ஒரே டைமில் வந்து நான் எவ்வளோக்குள்ள அரசாங்க பணிகளில் வந்து இப்போ சில மாணவர்கள்ட்ட கேட்போம், ஏன் வந்து 2 ஒன்றா போடுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சார் அரசாங்க பணிகளில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ இளம் வயதில் நாம் வந்து பணிகளுக்குள்ளே போய் சேர்றோமோ அந்த அளவுக்கு என்னால் வந்து ஒரு உயர்ந்த நிலையை நான் அடைய முடியும் இல்லையா, ஹைரார்க்கியில் நான் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இல்லையா, அந்த அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ப்ரமோஷன் சான்சஸ் எல்லாம் போயிடாதா, நான் ஐஏஎஸ் முடிச்சுட்டு அப்புறமா ஐஎஃப்எஸ்க்கு வரேன்னு சொன்னேன், ப்ரமோஷன் சான்ஸ் போயிடாதா, நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நல்ல விஷயம். இதுதான் வந்து தொலைநோக்கு பார்வைன்னு சொல்கிறது. இந்த தொலைநோக்கு பார்வையோடு போகக்கூடிய அந்த அணுகுமுறை ரொம்ப அருமையான அணுகுமுறை. ஆனால் நான் இன்டர்வியூவுக்கு முன்னாடி ஒரு 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு போகிறது அப்படிங்கிறத விட நடைமுறைக்கு ஒவ்வொக்கூடிய தொலைநோக்கு பார்வை இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். அன்அச்சீவபிள் கோல்ஸை செட் பண்ணுறதுங்கிறது வந்து சரியான விஷயமா இருக்காது. நம்ம செட் பண்ணக்கூடிய கோல்ஸ்
விஷன்ஸ் வந்து நாம் போய் சேர முடிந்த இடமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ச்சியாக வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். அதில் வந்து நான் வந்து ஏன் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.